சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து கருட புராணத்தை பத்தி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்க பாருங்க. போன வீடியோவோட தொடர்ச்சியை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சில தர்மங்களும் தீட்டுகளையும் பற்றி. அகார வாச்சியாரான திருமால் வேத உருவனான கருடனை நோக்கி, கருடா, நான் உனக்கு சில தர்மங்களை சொல்றேன் கேளு. கிருதா யுகத்துல மகாத்தவம் செய்யறது மானிடருக்கு உத்தமமானது. திரேதா யுகத்துல தியானம் செய்யறது உத்தமமா இருந்தது. துவபார யுகத்துல யாகங்கள் செய்யறது உத்தமமா இருந்தது. கலியுகத்துல தானங்கள் செய்யறதுதான் உத்தமமா இருக்குது. இல்லறத்துல இருக்கிறவனுக்கு எந்த யுகமா இருந்தாலும் யாகாதி கர்மங்களை செய்யறதும், கோவில், குளம், சத்திரம், தோட்டம் இந்த மாதிரி எல்லாம் உண்டாக்கி தர்மம் செய்யறதும், அதித்யாராதானம் செய்யறதும் உத்தமமான செயல்கள். இல்லறத்துல இருக்கிறவன் தன்னோட தயாதிகள்ல யாராவது இறந்துட்டா அப்படின்னா அவரை குறித்து தர்ப்பணம் செய்யறது ரொம்பவே அவசியம். இறந்தவன் அந்த புனலை பெற்று மகிழ்வான். இறந்த தினத்தோட 3வது நாள்ல 3 சின்ன கற்களை கயிற்றுல கட்டி இரவு நேரத்துல எரியணும். சஞ்சயனம் செஞ்சதுக்கு அப்புறமா தாயத்தார் எல்லாருமே இறந்தவனுக்கு தர்ப்பணம் செய்யணும். முதல் 3 வர்ணத்தாராகிய பிரம்ம, சத்திரிய, வைசிரியருக்கு சூத்திரன் தர்ப்பணம் செய்யலாம். பிரம்ம சத்திரியருக்கு வைசியன் தர்ப்பணம் செய்யலாம். சத்திரியன் பிராமணனுக்கு தர்ப்பணம் செய்யலாம். பிராமணன் தன் மரபினர்களுக்கு அல்லாமல் மற்ற குலத்தினருக்கு ஒன்றுமே செய்யலாகாது. சூத்திரனுடைய சவத்தோடு பிராமணன் சுடுகாட்டுக்கு சென்றால் அந்த பிராமணனுக்கு 3 நாட்கள் ஆசௌசம் உண்டு. 3 நாட்கள் கழித்து அந்த பிராமணன் காவிரி போன்ற புனித நதியில் குளித்து தூய்மையாக வேண்டும். மாய்ந்தவனுக்கு கர்மம் செய்தவன் யாராக இருந்தாலும் அவன் பஞ்சனையில் படுத்து உறங்க கூடாது. இறந்தவனுடைய நல்ல குணங்களையே எடுத்து சொல்லணும். யமனை குறித்து சோஸ்திரம் செய்ய வேண்டும். இறந்தவனுக்கு அவனை குறித்து போடப்படக்கூடிய பிண்டங்களாலேயே சரீரம் உண்டாகுது. அதனால 10 நாட்கள் கிரியைகளையும் தவறாமல் முறைப்படி செய்யறது ரொம்பவே அவசியம். 10 நாட்கள் கருமங்களை செய்யல அப்படின்னா மாய்ந்தவன் சரீரம் பெற முடியாமல் வருந்துவான். தனுர்வேதம் உணர்ந்த வல்லாளன் ஒருவன் குறி வைத்து அம்பை எய்தால் அந்த அம்பானது குறி தவறாமல் குறித்த இடத்தில் தைப்பது போல கலைகள் உணர்த்த சர்ப்புத்திரன் மறித்த தன்னோட தாய் தந்தையருக்குரிய கர்மங்களை செய்தால் அந்த கர்ம பயன்கள் அவர்களை தவறாமல் சென்றடையும். மரித்த ஜீவன் 3வது நாள் நீரிலும், 3 நாட்கள் அக்னி, 3 நாட்கள் ஆகாயத்தில், 1 நாள் தன்னோட வீட்டிலும் ஆவியுருவில் வசிப்பான். முதல் நாளில், 3வது நாளில், 5வது நாள், 7வது நாள், 9வது நாள், 11ஆம் நாள் நவ கிரார்த்தம் செய்யணும். முதல் நாளன்று எந்த இடத்துல தர்ப்பணம் முதலிய செய்யப்பட்டனவோ அதே இடத்தில் மற்ற 10 நாட்கள் கிரியைகளும் 10 நாட்கள்ல செய்யணும். பிரம்ம, சத்திரிய, வைசிய, சூத்திரர்கள்ல எந்த குலத்தவருக்கு எத்தனை நாட்கள் ஆசௌசம் விதிக்கப்பட்டிருக்கோ அத்தனை நாட்களும் பிண்ட தர்ப்பணம் செய்யணும். இது ரொம்பவே அவசியம். எந்த திதியில ஒரு ஜீவன் மறிக்கிறானோ அந்த திதியில மாசிகம் செய்தலும் அவசியம். 11வது நாள் பலகாரத்தோடு சோறு சமைத்து நார் சந்தியில் கொட்டி ஸ்நானம் செய்யணும். ஒருத்தன் அதிகமா வருத்தப்பட்டு இறந்துட்டான் அப்படின்னா அவனை குறித்து ஏகோதிஷ்ட சிரார்த்தம் சிறப்பா செய்யப்படுமானால் அவன் வருத்தம் நீங்கி இன்பம் அடைவான். அந்த ஏகோதிஷ்ட சிரார்த்தத்தை சத்திரியன் 12வது நாளிலும் வைசியன் 15வது நாளிலும் செய்யணும். தாய் தந்தை மரித்தாலும் மகவு பிறந்தாலும் சூத்திர குலத்தாருக்கு 1 மாதம் வரையில் ஆசௌசம் என்பது உண்டு. அரை மாதம் உண்டு என்றும் சொல்வது உண்டு. சூத்திரன் 15 நாட்களுக்கு பிறகு ஏகோதிஷ்ட சிரார்த்தம் செய்யணும். ஒருவன் இறந்து போயிட்டா 10 நாட்கள் தீட்டுடைய அவனுடைய தயாதிகாரன் கர்மம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3 மாதங்களுக்குள்ளாக இறந்த செய்தியை எப்போது கேட்பினும் அத்தாயத்தனுக்கு 3 தினம் தீட்டு உண்டு. 3 மாதத்திற்கு பிறகு 6 மாதங்களுக்கு உள்ளாக கேட்டாலும் 1 வருஷத்திற்குள் கேட்டால் 1 தினம் மட்டுமே தீட்டு உண்டு. 1 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறமா கேட்ட உடனேயே ஸ்நானம் மட்டும் செய்தால் போதும். இந்த விதி எல்லா வருணத்தாருக்கும் பொதுவானதுதான். வைணவதேயா, முன்பே சையாதானம் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறேன். எந்த புருஷனும் அன்னதானத்தை தன் கையாலேயே செய்ய வேண்டும். நல்ல மரத்தில் கட்டில் செய்து சொர்ணத்தாலும் வெள்ளியாலும் பூண்கள் போட்டு முத்து மாலைகளாலும் மலர் மாலைகளாலும் அந்த கட்டிலை அலங்கரித்து பாயில் விரித்து தீபம், சந்தனம், புஷ்பம், தாம்பூலம் இதோட நறுமணமுடைய மற்ற யாவும் நீரோட செம்பு தாலியும் அலங்காரத்திற்கும் லீலார்த்தமாகவும் ஸ்திரீ புருஷர்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் பூஜை செஞ்சு சிவன் முதலிய தேவர்களும் பார்வதி முதலிய தேவ மங்கையரும் லட்சுமி நாராயணரும் இந்த சயனத்தால திருப்தி அடையணும்னு சொல்லி உபாத்தியனுக்கு தானம் செய்து அவனை வலம் வந்து சேவிக்கணும்னு சொன்னாரு. அடுத்ததா ஈம கிரியைகளை பற்றி பார்க்கலாம். கருடன் முராரியை நோக்கி, சர்வேசா, தாயை பெற்றவளும் அவளை பெற்றவளும் அவனை பெற்றவளும் தந்தையை பெற்றவனும் அவனை பெற்றவனும் உயிரோடு இருக்கிறப்போ தாயாவது தந்தையாவது இறந்துட்டா அவங்களுக்கு புத்திரன் எப்படி பிண்டம் சேர்க்க வேண்டும் அப்படின்றத அடியனுக்கு சொல்லணும்னு கேக்குறாரு.
அதுக்கு பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, வைனதேயா, தாயின் தலைமுறையிலும் தந்தையின் தலைமுறையிலையும் உயிருடன் இருக்கிறவங்களுக்கு மேல 3 தலைமுறை பிதுர்களோட பிண்டத்தோடு இறந்தவனோட பிண்டத்தையும் சேர்க்கணும். பிண்டம் உண்ணக்கூடிய பிதுரர் 3 பேரு, தியாசகர் 3 பேரு, லோபகர் 3 பேரு பிண்டம் போடக்கூடிய பந்தியில வருவாங்க. ஒருத்தனுக்கு இப்படி தந்தையோட மரபுக்கு 10 பேர்களும் இருப்பாங்க. ஒருத்தன் மரித்து போனதுக்கு அப்புறமா பிதுரர்களோடு சேர்த்து 4ஆம் பாட்டன் முதல் தியாசகனும் ஆகிறான். 3ஆம் லோபகன் பந்தியில வருவானா ஆகிறான். புத்திரன் சிதார்த்தம் செஞ்சா மாண்டு போன தந்தை மகிழ்ந்து அந்த புத்திரனுக்கு ஒரு புத்திரனையும் கொடுக்கறான். சிதார்த்தம் செய்ததுல பிதுர்களுக்கு திருப்தி உண்டாயிடுச்சு அப்படின்னா செய்யறவனுக்கு ரொம்பவே பயன். உயிர் நீங்கினதுக்கு அப்புறமா தேகத்தை வச்சிருக்க கூடாது, அதனால உடனே சம்ஸ்காரம் செய்யணும். தனிஷ்டா பஞ்சகத்துல இறந்த தோஷ நிவர்த்தியோட பொருட்டு சாஸ்திரத்துல சொன்னபடி சில கர்மங்களை அதிகமா செய்யணும். எள்ளும் கோவும் ஹிரண்யமும் நெய்யும் தானம் கொடுக்கணும். தனிஷ்டா பஞ்சகத்துல மாய்ந்தவருக்கு சாஸ்திரத்துல சொன்னபடி செய்யல அப்படின்னா கர்மம் செய்யக்கூடிய கர்த்தா துன்பம் அடைவான். கருடா, ஒருத்தன் மறிச்சதுக்கு அப்புறமா அவனோட கால்களையும் கைகளையும் கட்டணும். உறவினர்கள் எல்லாம் சவத்துக்கு கிட்டக்கே இருக்கணும். ஒரு கிராமத்துல ஒரு சவம் கிடந்துருச்சு அப்படின்னா யாருமே சோறும் நீரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி உண்டா மாமிசம் உண்ட தோஷமும் ரத்தம் பருகிய தோஷமும் அடைவாங்க. தந்த சுத்தியும் செயலாகாது. இரவுல பிணம் கிடக்கிறப்போ ஆண் பெண் கூடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு திருமால். அடுத்ததா பார்க்கக்கூடியது சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு வழி என்ன, இத பத்தி தான் பார்க்க போறோம். கருடனே யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி சொல்றேன் கேளுன்னு சொல்றாரு. அயோத்தி, மதுரா, காசி, அவந்திகா, துவாரகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தளத்துல இருந்து போறவன் ஸ்ரீ விஷ்ணு லோகத்தை அடைவான். ராமர் இல்லைன்னா கிருஷ்ணரோட நாமங்களை சொல்லிட்டே இருக்கிறவனும் மோட்சத்தை அடைவான். குழந்தை, பசு, அந்தனர் ஆகியோருக்கு ஆபத்து நேரிடுறப்போ தன்னோட உயிரை விடவும் துணிஞ்சு போய் அவங்கள காப்பாற்றுறவனும் முடிவுல தேவர்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய நிலையில சொர்க்கத்தையும் அடைவான். பூமி, பசு, யானை இது எல்லாத்தையும் தானம் கொடுத்தா மோட்சம்ன்றது கிடைக்கும். கிணறு, குட்டை, ஆலயம் ஆகியவற்றோட புதுப்பித்தவன் அதை உருவாக்கியவங்களை விட புண்ணியம் செய்தவனும் ஆகிறான். இவனுக்கும் சொர்க்கம்ன்றது கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மரணம் அடைஞ்சு போனவன் வைகுண்டத்தையும் அடைவான். அறநெறியில வாழ்ந்து மத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சு ஈம காரியங்களை எல்லாம் விடாம செஞ்சு தான தர்மங்களை இயன்றவரை செஞ்சு வாழ்ந்தவன் சொர்க்கத்தை தான் அடைவான். நமக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்காம தினமும் விடாம நாம சங்கீர்த்தனம் செஞ்சு வாழ்ந்து முடிவுல தற்பை புல்லுக்கு மேல படுத்துட்டு கையில துளசி தற்பை இலைகளை கையில ஏந்தினபடி பகவான் நாமத்தை சொன்னபடியே இருந்து போறவன் சொர்க்கத்தையும் அடைவான். இப்படி பகவான் சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத கருடனுக்கு விளக்கமா சொல்றாரு. கருடனே பாவங்களை செஞ்சவங்க நரகத்துல வீழ்ந்து ரொம்பவே துன்பப்படுவாங்க. ஒருத்தன் யாருக்குமே தீமையே செய்யாம நன்மையை மட்டுமே செஞ்சு இறந்து போனா அவன் சர்வ சத்தியமா சொர்க்கலோகத்தை தான் அடைவான். அதுக்கப்புறமா நல்ல திருத்தலத்துல உயர்ந்த குலத்துல பிறந்து சிறப்போட வாழ்வான். கருடனே இந்த புராணத்தை தந்தை இறந்த காலத்துல தீட்டு நீங்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் கேட்டா இறந்த தந்தை மோட்சத்தை அடைவான். தாய் இறந்தப்போ இந்த புராணத்தை கேட்டா இறந்த தாய் சொர்க்கத்தையும் அடைவா. இதை தவிர தை மாத விஷு புண்ணிய காலத்திலும் கிரகண காலத்திலும் திவச காலத்திலையும் இந்த புராணத்தை படித்தாலும் கேட்டாலும் நல்லுலகையும் அடைவான். கன்னிகா தானங்கள் செய்தல், 100 முறை தானம் செய்தல், கையா சிரார்த்தம் செய்தல், இதால வரக்கூடிய புண்ணியங்களை விட இந்த புராணத்தை கேட்டாலும் படித்தாலும் அதிகமா புண்ணியம்ன்றது உண்டாகும். யமலோக பயம் ஏற்படாமல் இருக்கவும் சொர்க்கத்தை அடையவும் வழிகளை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த புராணத்தை நான் உனக்கு சொன்னேன்னு சொல்றாரு பகவான். கருடன் ரொம்பவே மனமகிழ்ந்து பகவானை நோக்கி, கருணை கடலே, காருண்ய மூர்த்தியே, உலகுக்கு நீரே வேதங்களை ஓதி அருளினீர்கள். அதே வாயால் எனக்கு இந்த புராணத்தை சொல்லி அருள் கொடுத்தீர்கள். எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு எல்லாம் விளக்கமும் கொடுத்தீர்கள். நான் பாக்கியசாலி. நான் இந்த புராணத்தை கேட்க என்ன தவம் செய்தன என்று சொல்லி பகவானை வலம் வந்து வணங்கி மகிழ்ந்தான். இப்போ கதையை சொல்லி முடித்த சூத முனிவர் மற்ற நைமிசாரண்ய முனிவர்கள் பார்த்து சொல்றாரு, முனிவர்களே, நீங்க கேட்டபடி 6ஆம் பொருள், இன்பம், வீடு என்ற 4 வகை புருஷார்த்தங்களை பற்றி விளக்கக்கூடிய புராணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே பகவானோட நாமங்களை போற்றி மகிழ்ந்தாங்க. இதோட கருட புராணம் நிறைவு பெறுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னொரு புராணத்தை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.